விஜேஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பச்சைப்பயிர் வடை. பச்சைப்பயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். பச்சைப்பயிர் வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 3 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிர் நல்லா ஊறணும், இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சைப்பயிர் கூட 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிர் வடை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. நான் காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் இது சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, தேவையான அளவு உப்பு. எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வடைக்கு மாவு அரைக்கும் போது சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வடை தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் வடை தட்டி போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸில் வடை தட்டி போடுறேன். ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். வடை 2 பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான பச்சைப்பயிறு வடை ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.